3 இன்ச்சு 4 கேஜி கப்ளிங்கு 5 இன்ச்சு பைப்பு கட் பண்ணுறோம். பைப்பு கட் பண்ணும்போது பைப்பில் இது மாதிரி ஒரு பக்கம் கப்ளிங்கோட வரும். அதை வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் மறுபடியும் கப்ளிங்கை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டில் அந்த கப்ளிங்காக மட்டும் கரெக்டாக ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கப்ளிங்காக இருக்கிறது மறுபடியும் பைப்பாக மாறும். பைப்பாக மாறும்போது நிறைய ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா முன்பக்கம் விரிஞ்சு போயிடும். முன்பக்கம் விரியாமல் இருக்கிறது என்ன பண்ணுங்கிறத காட்டுற மாதிரி. ஏற்கனவே லாங் கப்ளிங் நம்ம போட்டு வச்சிருக்கோம். அந்த லாங் கப்ளிங் உள்ள திருப்பி உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா பைப்பு முன்பக்கம் விரியாமல் அழகாக வந்துடும். அதை எடுத்து மறுபடியும் தொடச்சி மறுபடியும் கப்ளிங் பண்ணோம்னா அந்த பைப்பில் அந்த கப்ளிங் இருந்ததே தெரியாத அளவுக்கு ரெடியாக இருக்குது. பைப் காட்டுற மாதிரி நல்லா கரெக்டாக அந்த கப்ளிங் இருக்கிற இடத்துல மட்டும் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக ஹீட் பண்ணக்கூடாது. சுற்றி 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 ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக அந்த கப்ளிங் வந்து கொஞ்சமாக பைப்பாக மாற கண்ணுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கப்ளிங் மாதிரி பைப்பாக மாறிடும். அப்படி பைப்பாக மாறும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக விரிஞ்சு தரும். ஓப்பனில் வெளிப்பக்கத்தில் அதிகமாக விரிஞ்ச மாதிரி வரும். அதுக்கு வந்து நல்லா பைப் ஹீட் பண்ணிவிட்டு ஏற்கனவே போட்டு வச்சுருக்க லாங் கப்ளிங்கில் டக்குன்னு தூக்கி உள்ளே சொல்லிட்டோம்னா அந்த கப்ளிங் வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் போயிடும். இப்படி உள்ளே போட்டணும். உள்ளே போட்டு டக்குனு வந்து தண்ணியில் போட்டணும். தண்ணியில் போட்டு வெளியே எடுத்தோம்னா வழக்கம் வந்துடும்.